महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्ताण्डरुद्राय गण्डरुद्राय ब्रह्माण्ड रुद्राय चण्डरुद्राय प्रपञ्चरुद्राय दण्डरुद्राय सूररुद्राय वीररुद्राय भावरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय विठलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय रसातलरुद्राय तलातलरुद्राय अपाताळरुद्राय नमो மகாலட்சுமி மிக சிறப்பான ஒரு பாடலை இங்கே மிக சிறப்பாக மக்களிடம் ரொம்ப பிடிச்ச விஷயமே அது கொட்டும் மழையாக இருக்கட்டும் அடிக்கிற வெயில் போது இந்த மண்ணிலே நடக்கும் போது அசையாம அப்படியே இருந்து பார்த்து சப்போர்ட் இயல்பு உங்களிடம் மாத்திரமே இருக்குது. பாராட்டணுமோ மதிக்கணுமோ அது எல்லாவற்றையும் தெரிந்து பொறுமையாக செய்து இருக்கக்கூடிய சக்தி FM என்பதையும் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு நிகழ்வு ஒரு விழா அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஆரம்பத்தில் தயாராகிறோம். மங்களகரமாக இந்த நிகழ்வை நாங்கள் மங்கள விளக்கேற்றி ஆரம்பிக்க போகின்றோம். ஆகவே எங்களுடைய அதிதிகளை நாங்கள் இந்த நேரத்தில் மேடை கலைக்கின்றோம். தெய்வீக சகோதரி உமா அவர்களை சகோதரி உமா உரை சிறப்பான ஒரு உரை, அது மட்டும் இல்லாம
நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னாடியே அவர்கள் எங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருந்தது என்னன்னா, கிட்டத்தட்ட 44 வருடங்களுக்கு முன்னாடி இலங்கைக்கு, குறிப்பா மட்டக்களப்புக்கு வருகை தந்து ஒரு சிவன் கோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளைய தம்பி ஸ்ரீநாத் அவர்களையும் கிடைக்கின்றோம். அவரை தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களையும் நாங்கள் மேடை கலைக்கின்றோம். மங்கள விளக்கு இந்த நிகழ்வினுடைய ஆன்மீக இந்தியா தமிழ்நாடு திருவண்ணாமலை தெய்வீக சகோதரி இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி பூவத்தை வழங்கி வைத்திருக்கிறார். பிரம்மகுமாரிகள் நிலையம் சார்பாக அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் தெய்வீக மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த கௌரவிப்பு வழங்கி வைக்கின்றார் மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் சகோதரர் சுரேஷ் அவர்கள். அந்த மலரை இன்று சிறப்பாக அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரி உமாவுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது நினைவு சின்னம். உமா அவர்கள் சகோதரருக்கு வழங்கி வைக்கிறார். சரி, அடுத்ததாக மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய சக்தி FM ஊடக அனுசரணையில் ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய ஆன்மீக சிறப்பு உரை. இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்க உட்பட, அதாவது பல நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம், நடாத்தி இருக்கிறோம். இன்று அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க போகின்றது. இது ஒரு விதமான அங்க வரைக்கும் அதுதான் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய பாடல்கள், உத்ரா உன்னிகிருஷ்ணனுடைய பாடல்கள், எங்களுடைய பிளாக் பாண்டியினுடைய பாடல்கள் எல்லாமே இந்த மேடையிலே உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அடுத்ததாக எங்களோட மிக முக்கியமாக இந்த நிகழ்வை காரணகர்த்தாவாக இருந்த மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரர் अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे एकदन्तम् उपास्महे एकदन्तम् उपास्महे गणेशाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. எங்கள் அழைப்பேற்று இங்கு வருகை தந்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் ஐயா, திரு ஸ்ரீநாத் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு இந்த நிகழ்வை தெய்வீகம் இது കുറച്ച് वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा
மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணுன்ற ஒரே ஒரு பதில் தான் வரும். இது ஒரு அனுபவம். ஆனால் இப்போ நம்ம எந்த விஷயங்களை அனுபவம் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது சிந்தித்து பார்க்கணும். பொதுவாக அனுபவம் அப்படின்றது மனித வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அனுபவ மனிதர்கள், யாருக்கு அனுபவம் இருக்கோ அவங்கள எல்லாரும் உயர்வாக தான் பார்ப்பாங்க, அனுபவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவம் தான் அஸ்திவாரம். மிகவும் வலிமை வாய்ந்தது அனுபவம். ஒரு துறையில் அல்லது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபவம் இருந்தது என்றால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஆகையால அனுபவம் தேவை. ஆனால் நாம எந்த அனுபவத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதாவது இன்றைக்கு பாருங்க, நல்ல இந்த கண்கள் மூலமா ஒரு அழகான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்? இசையை கேட்டால், இந்த பாடல்களை கேட்கும் போது மனதிற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அதே போல் நல்ல சுவையாக சாப்பிடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது.